மனையறம் படுத்த கதை என்பது சிலப்பதிகாரம் காப்பியத்தின் தொடக்க பகுதியில் வரும் மிக முக்கியமான காதை. இந்த காதையில் கோவலன் மற்றும் கண்ணகி ஆகிய இருவரின் இல்லற வாழ்க்கை எவ்வாறு தொடங்குகிறது என்பதை ஆசிரியர் அழகாக எடுத்துரைக்கிறார். கோவலன் புகார் நகரின் செல்வந்த வணிகன். கோவலன் என்பது புகார் நகரத்தில் வாழும் மிகப்பெரிய செல்வந்த வணிகரின் மகன். அவரிடம் செல்வமும் புகழும் சமூக மரியாதையும் நிறைந்திருந்தது. ஆனால் அவர் செல்வத்தை மட்டுமே நம்பியவர் அல்ல, பண்பும் அறிவும் கொண்ட மனிதனாக வர்ணிக்கப்படுகிறார். கண்ணகி நல்லொழுக்கத்தின் உருவம். கண்ணகி என்பவர் நல்லொழுக்கம், பணிவு, பொறுமை ஆகிய அனைத்தையும் கொண்ட ஒரு சிறந்த பெண். அவள் அழகை விட அவளின் குணநலன்களே மிகச் சிறப்பாக எடுத்துக் காட்டப்படுகின்றன. கண்ணகி தமிழ் பண்பாட்டில் ஒரு சிறந்த மனைவியின் அடையாளமாக விளங்குகிறாள். திருமணம் மற்றும் இல்லற வாழ்க்கை. கோவலன் மற்றும் கண்ணகி இருவரும் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் இணைகிறார்கள். இந்த கதையில் அவர்களின் இல்லறம் அன்பு, ஒற்றுமை, நம்பிக்கை ஆகியவற்றால் நிரம்பியதாக காட்டப்படுகிறது. மனை அறம் என்பதே அன்பு, அறம், பொறுப்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கை என்பதை குறிக்கிறது. கதையின் முக்கிய கருத்து: இந்த கதை இல்லறம் என்பது மனித வாழ்வின் அடித்தளம். கணவன் மனைவி உறவு அன்பின் மீது மட்டுமல்ல, அறத்தின் மீதும் அமைந்திருக்க வேண்டும். கண்ணகி போன்ற பெண் குடும்பத்தின் தூண் என்பதை கூறுகிறது என்பதை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. முடிவு: மனையறம் படுத்த கதை கோவலன் கண்ணகியின் இனிய இல்லற வாழ்க்கையை அறிமுகப்படுத்தி பின்வரும் துயர நிகழ்வுகளுக்கான அடித்தளத்தை அமைக்கும் கதையாக விளங்குகிறது.